இன்றைக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு கர்த்தர் பேச இருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பதனால் இருக்கிறதான மேன்மை. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறது. சில காரியங்கள் கர்த்தர் தந்த வார்த்தைகளின்படி பேச இருக்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும் பயன்படுத்தவும் செய்வாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அன்னாளின் சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் குழந்தை இல்லாதவளாய் இருந்தாள். அவளுடைய சக்களத்தி அவளை துன்புறுத்துகிறவளாக இருந்தாள். அவளிடத்திலே ஐக்கியமாக இருக்க முடியவில்லை. இதன் விளைவாக இவர்கள் வருடந்தோறும் ஆலயத்திற்கு செல்லும்போது துன்புறுத்துகிறதன் விஷயமாக இவள் அழுது கொண்டு சாப்பிடாமல் இருக்கிறாள். புருஷனானவர் அவளை பார்த்து, நான் உனக்கு போதாதா என்று சொல்லும்போது, அவள் அன்றைக்கு ஒரு நாளிலே சீலோவில் அவர்கள் ஆலயத்தில் சென்று புசித்து குடித்து இருக்கும் நிலையிலே அங்கே ஏலி ஆசாரியர் அங்கே வாசல் நிலை அண்டையில் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார். ஆனால் அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். நம்ம இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணும்போது பிறருடைய பார்வையிலே புரியாது. ஏனென்றால் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையையும் ஏக்கத்தையும் அறிகிற கர்த்தர் ஒருவர் தான். யாரும் நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது தெரியாது. ஆனால் அதை நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நாமும் கர்த்தரும் என்ற உணர்வுடன் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். இந்த அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினால், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணினால், கர்த்தருடைய சன்னதியிலே வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள் என்று சொல்லப்படுகிறது. ஏலி அந்த ஆசாரியராக இருந்தும் அவருக்கு இவளுடைய இருதயத்தின் ஏக்கம் புரியவில்லை. அதனாலே அவளை குற்றப்படுத்தும் போது அவள் சொல்லுகிறாள். 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். 15ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அப்போது அந்த ஆசாரியன் என்ன சொல்லுகிறார்? உன் விண்ணப்பத்தின்படி தேவனிடத்தில் உனக்கு கிருபை கட்டளையிடப்படட்டும் என்று சொல்லி வாழ்த்தினார். கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்து அவள் சொன்ன பொருத்தனையை நிறைவேற்றினாள் என்று 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவரோடு சேர்த்து இணைத்து ஜெபம் பண்ண கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று தாவீது ராஜா பாடுகிறார். சங்கீதம் 42 2 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கும்போது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயிருக்கிறது. இந்த ஆத்துமா தாகத்தை இந்த உலகத்தில் வேற யாரும் அறியவும் முடியாது, நிறைவேற்ற முடியாது. நானும் என் இயேசும், நாமும் நமது இயேசும் அந்த தொடர்பில் அவரிடத்தில் இருதயத்தை ஊற்றும் போது இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் 62ஆம் சங்கீதத்தில், சங்கீதம் 62 2ஆம் வசனம், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். 8ஆம் வசனத்தில், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றி விடுங்கள் என்று தாவீது ராஜா பாடியிருக்கிறார். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கதன் மேன்மை மிக விலையேறப்பட்டது.
இன்னும் அடுத்தபடியாக என்ன தியானிக்க இருக்கிறோம்? ஜனத்திற்காக இருதயத்தை ஊற்றி கண்ணீர் விடும்படிக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தியின் மதிலை இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு. ராஜாமத்திலே முதற் சாமத்திலே கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு. இப்படி புலம்பல்ல எரேமியா தீர்க்கதரிசி புலம்பி ஜெபம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை இந்தியா ஆனாலும் சரி, உலக நாடுகளில் ஆனாலும் சரி, தேவனை விட்டு தூரம் போய் தங்கள் சுய வழிகளிலே வாழ்ந்து தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கையில் வாழுகிறதுனாலே நாம் அறிகிற அனைத்து காரியங்களும் கொடூரமாக இருக்கு. விபத்துகள், படிப்பு, மாணவர்கள் படிக்காமல் இஷ்டத்திற்கு வாழுகிறது, இப்படி பயங்கரமான நிலைகளில், அதுபோல் அரசியல் காரியங்கள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள், கர்த்தருடைய சுவிசேஷ பிரபல்யத்துக்கு மாறான செயல்கள், இவையெல்லாம் வருவதற்கு காரணம் தகுந்த நேரங்களில் தேவ பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ணி கண்ணீர் விடாத அநேகர், எல்லாரையும் நான் சொல்லவில்லை, ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அனைவரும் தேவ சமூகத்தில் ஒரு மனதோடு ஜெபம் பண்ண வேண்டும் என்று. இதே அதிகாரத்தில் ஏன் நம்ம கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். தோட்டத்தின் வேலியை போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். சபை கூடியிருக்கிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்து போட்டார். கர்த்தர் சீயோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி, இப்படி சொல்லியிருக்கு. இது ஏன் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய காரியங்களிலே கவனம் செலுத்தாத தேவ மக்கள், கர்த்தருடைய கட்டளைகளின்படி வாழாத தேவ மக்கள், தேவ கோபம் வரும்போது அவரிடத்தில் நிற்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களும் அவிசுவாசப்பட்ட போது, முறையிட்ட போது, முறுமுறுத்த போது தேவன் அவர்களை தண்டித்தார். இப்போ இவங்க இந்த எரேமியாவின் நாட்களிலே சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அந்த நாட்களிலேயும் ஜெபிக்கிறவர்கள் அநேகர் இருந்தார்கள். அதில் ஒருவர் எரேமியா தீர்க்கதரிசி. இப்படி ஜெபம் பண்ணுகிறார். 8வது வசனத்தை வாசிக்கிறேன். புலம்பல் 2:8. கர்த்தர் சீயோன் குமாரத்தின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார். நூலை போட்டார், அழிக்காதபடி தம்முடைய கையை அவர் முடக்கி கொண்டதில்லை. அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்ப செய்தார். அவைகள் முற்றிலும் பலனற்று கிடக்கிறது. 9வது வசனத்தில் பிந்தின வசனத்தை வாசிக்கிறேன். அவன் ராஜாவும் அவன் பிரபுக்களும் புறஜாதியாருக்குள் இருக்கிறார்கள். வேதமும் இல்லை. அவன் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை. சீயோன் குமாரத்தின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள். தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்ளுகிறார்கள். ரட்டு உடுத்தி இருக்கிறார்கள். எருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள்.
என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுங்குதலை நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இளகி தரையிலே வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளில் மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடூர நிலை மட்டுமல்ல, 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பிந்தின பகுதியை வாசிக்கிறேன். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். தீர்க்க தரிசிகள் என்ன செய்தாங்கன்னா, முகஸ்துதியாக மனுஷனுக்காக தேவனுக்கு அடுத்த காரியங்கள் ஈடுபடாதபடிக்கு சுயமாய் தீர்க்க தரிசனம் வைத்து இது கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட காரணங்களினாலே தேவ தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். எரேமியா கர்த்தரை நோக்கி கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுகிறார். இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஜெபம் பண்ண ஜனங்களை அழைக்கிறார். இன்னும் ஏன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும் என்று நெகேமியாவின் புஸ்தகத்திலே சில காரியங்களை நாம் தியானிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சிலர் மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மேய்ந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். இந்த நெகேமியா சிறையிருப்பில் இருக்கிறார். இதே நாட்களில் எரேமியா போன்ற சிலர் எருசலேமில் விடப்பட்டிருக்கிறார். எல்லா இடங்களிலேயும் துன்பம், நெருக்கம். தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், மற்றவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதனாலே நெகேமியா சிறையிருப்பில் இருந்து கொண்டு தன்னுடைய இடத்துல ஜனங்களை குறித்த காரியங்களை விசாரிக்கும் போது என்ன சொல்லப்பட்டதென்றால், அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று சொல்லி அவர் பண்ணினதான ஜெபம் பிந்தின வசனங்களிலே சொல்லப்படுகிறது. எங்களுக்கு பதில் வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணார். இதன் விளைவாக 2ஆம் அதிகாரத்திலே ராஜாவின் கண்களிலே தேவன் தயவு கிடைக்க பண்ணி தேவையான அனைத்தையும் கொடுத்து அனுப்பி அலங்கம் கட்டினதாக பார்க்கிறோம். இதே போல ஆலயம் சுட்டரிக்கப்பட்ட நிலையில் இருந்த நாட்களிலே எஸ்ரா தேவனை நோக்கி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவன் ராஜாவின் கோரேஸ் ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்து ஆலயத்தை கட்டுவதற்குரிய வழிகளை ஏற்படுத்தினார். கர்த்தர் உன்னதமானவர், அவர் ஜீவிக்கிறவர். தம்முடைய ஜனங்கள் தமக்கு பிரியமானவைகளை செய்யாமல் தூரம் போனாலும் அவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். யார் ஒருவர் தாகத்தோடு வாஞ்சையோடு வருவார்கள் என்று சொல்லி கேட்கிறார். அப்படி இருக்கும் நிலையிலே யார் ஜெபித்தாலும் யார் இருதயத்தை ஊற்றி கண்ணீர் சிந்தினாலும் அந்த கண்ணீருக்கு பதில் கிடைக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் மாறி போவதில்லை. தேவன் சொன்னவைகள் நிறைவேறாமற் போவதில்லை. மேசியா வருவார் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்காகவும் அநேகர் ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். சிமியோன், அதுபோல் அன்னாள் என்கிற ஸ்திரீ, ஒரு வயது முதிர்ந்த ஸ்திரீ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும்
ஆராதனையில் ஆலயத்தில் சென்று உபவாசித்து ஜெபிக்கிற ஸ்திரீ. அந்த நேரத்தில் இயேசு பிறந்த பின்பு ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இயேசுவை பார்த்து புகழுகிறார். என்ன புகழ்ச்சி! ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். ஏறக்குறைய 84 வயதான அந்த ஸ்திரீ தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அவள் என்ன செய்கிறாள்? இயேசுவை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அப்போ அன்றைக்கு இயேசுவை எதிர்பார்த்து அவருடைய பிறப்பை எதிர்பார்த்து இருந்த அநேகர் இருந்தார்கள். அதில் இந்த ஸ்திரீ விசேஷம் கண்டு கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுதலை அறிவித்து மகிழ்ந்தார்கள். இப்போது இருக்கிய சூழ்நிலையில் இனி எப்படி ஆகும், இந்த காரியங்கள் எப்படி நடக்கும் என்று அநேக காரியங்களாக புலம்பிக் கொண்டிருக்கும் கால அளவிலே நாம் வாழுகிறோம். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதி செய்கிறவர், ஒருபோதும் கைவிடாதவர். ஜெபத்திற்கு பதில் உண்டு. இன்றைக்கு நாம் எதற்காக ஜெபிக்கிறோம்? நம்முடைய தனிப்பட்ட இருதயத்தின் வாஞ்சைக்காக ஜெபம் பண்ணுறோமா? நம்முடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோமா? இல்லை ஜனத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோமா? ஜனத்தின் அகோர சூழ்நிலைகளை எண்ணி இவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோமா? இதுபோல தேவனுடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தத்திலும் பயபக்தியிலும் ஊழியத்தை வெற்றியாய் செய்வதற்காக கண்ணீர் விடுகிறோமா? மிஷனரிகளுக்காக அவர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக கண்ணீர் விடுகிறோமா? எந்த காரியத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருந்தாலும் அந்த ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.